गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:20. திதி இன்று முழுவதும் சஷ்டி. நட்சத்திரம் இரவு 9:02 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று மாலை 3:20 வரை வஜ்ரம், பின்பு சித்தி யோகம். கரணம் காலை 11:17 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:30 1:30 வரை, இரவு 8 9 வரை. வார சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 9:02 வரை அஸ்வினி, பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி, கரிநாள். வியாழக்கிழமையும் கரிநாளும் வருவது மிக சிறப்பு. கரிநாள்ல நான் ஒரு விஷயம் செய்ய சொல்லியிருக்கேன். அது செஞ்சால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு. அது என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் ராகு பகவானும் புத பகவானும், ரிஷபத்தில் குரு பகவானும் ஆதி பகவானும், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம், பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குருமார்களை வழிபாடுவது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி அப்படின்றதுனால முருகரை இன்னைக்கு வணங்கலாம். அதுவும் வியாழக்கிழமையில சஷ்டி வந்தா திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் பிரச்சனைகள் தீரும். சரி, அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வகுப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போடப்படும். அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, சரிங்களா? அதுல மாற்றமே கிடையாது. எளிய பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போற. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அந்த பரிகாரம் மிக சிறப்பு வாய்ந்த பரிகாரம், சரிங்களா? இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் நல்ல ஒரு மஞ்சளா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கரு கலைப்பு ஏற்பட்டிருக்கு. கரு கலைப்புனா இப்போ நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆயிருக்கும், இல்ல குழந்தை வேணான்னு அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய தோஷம் உண்டாகும். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. சில பேருக்கு குறப்பிரசவம் ஆயிருக்கும். இப்போ 5 மாசத்துல 6 மாசத்துல குறப்பிரசவம் ஆகி அது இறந்திருக்கும். அந்த மாதிரி கருக்கலைப்பால் தோஷம் உண்டாகிய நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு எண்ணெய், பசு நெய், இலுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய், இது எல்லாமே அரை லிட்டர் வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் ஊத்தி ஒன்னா கலந்துக்கங்க. இத கலந்துகிட்டு சிவன் கோவிலுக்கு, இப்போ வர்றது அமாவாசை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் இப்பவே இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா? அதனால இது எல்லாத்தையும் கலந்து மொத்தமா எடுத்து ஒரு பாட்டில்லையோ வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு போலாம். இது என்னைக்கு ஏத்தணும் அப்படின்னா, சிவன் கோவிலுக்கு சென்று, சிவன் கோவில்னா கொடிமரம் இருக்கின்ற கோவிலுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலிபீடம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், சரிங்களா? சுத்தி தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட சிவன் கோயிலுக்கு சென்று மாலை 5 மணிக்கு மேல், அமாவாசை அன்னைக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமாவாசை பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு, இறந்தவர்களுக்கு நல்ல ஒரு நாள் இல்லையா? அப்படிப்பட்ட நாள்ல முதல்ல என்ன பண்ணணும்னா, கொடிமரம், பலிபீடம், இது மாதிரி எல்லா இடங்களிலும் விளக்கேற்றணும்.
சிவபெருமான் மற்ற அம்மனுக்கு தேங்காய், வெற்றிலை, பழம், பாக்கு, வத்தி எல்லாம் சூடெல்லாம் வாங்கின்னு போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்யணும். இது கணவன் மனைவி ஒன்றாக செய்தால் மிக நன்மை நடக்கும். சரி, வெளியூர்ல இருக்கிறாங்க முடியாது அப்படின்னு சொன்னா போயிட்டு நீங்க மட்டும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா, இந்த சில பேர் வேணான்னு கலைக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் 2 குழந்தை இருக்கு, எதுக்கு இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் உண்டு. அந்த மாதிரி செய்பவர்களுக்கும் இது ஒரு தோஷம் உண்டாகும். என்ன தோஷம் உண்டாகும்னா, பிரேத சாபம் ஏற்படும். இப்போ பிரேத சாபத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இது பிரேதம் அப்படின்னா மாந்தின்னு அர்த்தம் இல்லைங்களா? மாந்தின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அவர்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய சாபம், பிரேத சாபம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு விலக்கு ஏற்பட்டு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, வருமானம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல பாருங்களேன், எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதான் அங்க இருக்கிற விஷயம். சரிங்களா? இது செய்யுங்க. இது சிறந்த ஒரு பரிகாரம். எண்ணெய் 5 எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், பசுனெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் எல்லாத்துலயும் 1/2 லிட்டர் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு இதை செய்யுங்க. சரிங்களா? இது செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்க. ஏன்னா சந்திராஷ்டம் இருக்கு. அதே போல அப்பப்போ கடந்த கால நினைவுகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்க. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஞாபக சக்தியோட படிங்க. மாற்றமான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். நிதானம் தேவை. மௌனமா இருந்துருங்க, அவ்வளவுதான். மௌனமா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் நட்பு வட்டார விரிவடையும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கல்ல மேன்மை உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகும். புதுமையான செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு குடும்பத்துல நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். எதிர்பாராத வருவாய் இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் கைகூடி வரும். தந்தை வழியில ஒத்துழைப்புகள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே போல நல்ல ஒரு அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் மேலோங்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் இன்னல்கள்லாம் விலகும் இன்னைக்கு. அதே போல மனதளவில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீங்க. ஆடம்பரமான பொருட்களை இன்னைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு பதில் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழ்நிலையும் அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் மனதில் ஒரு இலக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. பூமி விற்பனையால் லாபங்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை. சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள்ல புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பு மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சிறுதூர பயணங்களால் தெளிவுகள் ஏற்படும். அக்கம்பக்க வீட்டாரின் ஆதரவுகள் மேம்படுகின்ற ஒரு நாள். எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்வீங்க. வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். வியாபாரத்துல புதிய அனுபவம் ஏற்படும். உத்தியோகத்துல உயர்வான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் இன்னைக்கு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வரவு தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு மேம்படும். பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும். இன்றைய நாள் ஒரு விதமான மனசுல ஒரு பயம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக அமைது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப விஷயத்துல அலட்சியமின்றி இருக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு செயல்பாடு இருக்கட்டும். குடும்பம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நல்ல ஒரு அக்கறையோடு இன்னைக்கு செயல்படுவது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வரக்கூடிய ஒரு நாள். மனதை தியானம் மூலம் அமைதிப்படுத்துங்க. திட்டமிட்ட பயணங்கள்லாம் தள்ளி போகக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்னைக்கு. அதனால கவனமா இருங்க. நல்ல செயல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும். அனுஷ நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திர பயணங்கள்லாம் தாமதமாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்னைக்கு செயல்படுவார்கள். எல்லா விதத்திலும், வெளி வட்டாரத்திலும் சரி, வேலை செய்யற இடத்திலும் சரி. அதே போல குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வியாபாரம் முதலீடு செய்யும் போது பெரியோர்களின் ஆலோசனை பெற்று அந்த முதலீடு செய்யுங்கள், முடிவு எடுங்கள். வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்கார் மேன்மையான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சமூக பணிகள்ல கௌரவம் ஏற்படும். அதே மாதிரி வர்த்தக தொடர்பு, அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, இந்த வியாபாரத்திற்காக அதெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையும். வேளாண் விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லாபங்கள் மேம்படும். உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். மூத்த சகோதர வழியில ஆதரவுகள் கிடைக்கும். கலைத்துறையில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன குழப்பங்கள்லாம் விலகி நல்ல தெளிவு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் அதிகரிக்கும். சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மாணவர்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு புதுமையான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நிறைந்த நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடி வரும். பிரபலமானவர்களின் ஆலோசனை மனதிற்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் வந்து சேரும். அதே போல அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா ஏற்கனவே 7.5 நாடு சனி, இப்ப ஜென்ம சனி வரப்போது. ஜென்மத்திலே ராகு சூரியன் இணைந்து இருக்கிறார். அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய,
பணம், பொன், பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.